பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த டிசம்பர் மாதத்திற்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் நாம் அனைவரும் ஜெபத்தோடு கூட ஒரு புதிய ஆண்டை நோக்கி நாம் காத்து கொண்டிருப்போம். இந்த டிசம்பர் மாதத்தில் அநேக இடங்களில் ஜெபங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஜெபங்களும் அதிகரிக்கிற ஒரு மாதம். ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றி தரட்டும். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆண்டவர் தாமே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எஸ்ராவின் புஸ்தகம் 8:23 சொல்லுகிறது, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பிரியமானவர்களே, அருமையான எஸ்ரா தேவன் தனக்கு பதில் கொடுத்ததை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆம், நாங்கள் உபவாசத்தை திட்டம் பண்ணினோம், எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டருளினார். எவ்வளவு அழகான ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? வசனம். உபவாசம் பண்ணாங்களாம், தேவனிடத்தில் தேடினாங்களாம், விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டாராம். இந்த நாளிலே ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதரியே, ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதரனே, ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான தேவதாசர்களே, உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டருளினார். ஆம், தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டருளினார். கவலைப்படாதீங்க. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்து ஜெயம் பெறாத அநேக காரியங்களில் தேவன் உங்களை நினைத்தருள போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், எஸ்ரா என்ற அந்த தேவ மனுஷன் அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த தேசத்திலே அவர் உபவாசம் பண்ணி தேவனை தேடினாராம். தேவனை தேடுகிறதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நமக்கு தேவை என்று அல்ல. நாம் அடிமைத்தனத்தில் கிடக்கும்போது உபவாசிக்கலாம். உடைக்கப்பட்ட நிலையிலே நாம் கிடக்கும்போது உபவாசிக்கலாம். நாம் ஜெபம் பண்ணி பதில் வரவில்லையே என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் நாம் உபவாசிக்கலாம். தேவனிடத்தில் அந்த மனுஷன் அடிமைத்தன வீடாகிய எதிரிகளுடைய வீட்டிலே இருந்து உபவாசம் பண்ணினான். அருமையானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உங்க ஜெபமானது பரலோக ராஜ்யத்திலே உன்னதமான பிதாவினிடத்திலே சேர்ந்திருக்கிறது. அவர் உங்களுக்கு பதிலை தந்துவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எஸ்ரா உபவாசத்தை கூறினாராம். அந்த உபவாசத்தில் ஒரு பதிலும் வந்தது. அவர் ஜெபித்ததின் அந்த காரியம் எப்படி என்று நாம் தேவ சமூகத்தில் கேட்போமானால், வேத புஸ்தகத்தில் நாம் தேடுவோமானால், அருமையான காரியத்திற்காக அவர் உபவாசித்தார். இன்று அநேக தாய்மார்கள் தேவ சமூகத்தில் உபவாசித்து அழுதுட்டு கிடக்கிறாங்க. அநேக குடும்பங்கள் தேவ சமூகத்தில் உபவாசித்து அழுதுட்டு கிடக்கிறாங்க. அப்பா, எங்களுக்கு ஒரு பதில் வேணுமே, நீங்க எங்களுக்கு ஒரு பதிலை தரணுமே என்று சொல்லி. ஆனால் எஸ்ராவின் உபவாசத்தை அருமையான தாய்மார்களே நீங்கள் கவனித்து பாருங்கள். எஸ்ராவினுடைய அந்த உபவாசத்திற்கு உடனே பதில் வந்தது. ஏனென்றால் அவருடைய ஜெபம் உகந்ததாய், ஏற்றதாய், தேவனுக்கு பிரியமானதாக இருந்தது. இந்த நாளிலே நீங்களும் உபவாசிக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய இந்த உபவாச நாட்கள்ல தேவனுக்கு பிரியமான குறிப்புகளை வைத்து தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள்.
ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு உடனே பதில தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எஸ்ரா 8:21 எதற்காகலாம் அவர் ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினோம். பிரியமானவர்களே, எதற்காக உபவாசித்தார்களாம் தெரியுமா? தங்களை தாழ்த்துவதற்கு. ஆம், தேவ சமூகத்திலே நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் உபவாசிக்கும் போது தாழ்த்தணும். ஆமாப்பா, நாங்கள் உங்கள் சமூகத்தில் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்திருக்கிறோம் என்று தாழ்த்துங்கள். பதவி ஒன்றுமில்லை, படிப்பு ஒன்றுமில்லை, ஐயா ஒன்று இல்லை ஆண்டவரே, தாழ்த்துங்க. தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினா மட்டும் போதுமா? தேவனை நாம் இதுவரை கண்டதில்லை. விசுவாசித்து நடக்கிறோம். ஒரு சிலர் தரிசனத்திலே பார்த்திருக்கலாம், ஒரு சிலர் அவரை நேரடியாக கூட பார்த்திருக்கலாம். ஆனால் எல்லோரும் அவரை பார்க்கவில்லையே. நாம் விசுவாசித்து நடக்கிறோமே. அப்படி என்றால் எப்படி தாழ்த்துவது? சபைக்கு முன்பாக பிற விசுவாசிகளுக்கு, உங்களோடு கூட ஆராதிக்கிற விசுவாசிகளுக்கு முன்பாக தாழ்த்துங்கள். தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களை நடத்துகிற போதகர்களுக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, பிள்ளைகளானாலும் சரி, மற்றும் சகோதரிகள், சகோதரர்கள், மனைவி, கணவர், யாராயிருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படி நடக்க வேண்டும்? தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்கள் தாழ்த்தி தேடுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இரண்டாவதாக அந்த இடத்திலே எதற்காக உபவாசித்தார்களாம் தெரியுமா? பிள்ளைகளுக்காக உபவாசித்தார்களாம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பிள்ளைகளுடைய நிலைமை மிகுந்த மோசமாக இருக்கிறது. அந்த காலத்திலே பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க. பிள்ளைகளுக்காக உபவாசித்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆமே, இன்று பிள்ளைகள் செல்போன் வழியாக மிகுந்த கேட்டுக்கு நேராக நடத்தப்படுகிறார்கள். செல்போனுக்கு அடிமைப்பட்டு, செல்போனில் உள்ள பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு பிள்ளைகள் கிடக்கிறார்கள். நீங்கள் உங்களால் முடிஞ்ச மட்டும் அவங்கள நீங்க கட்டுப்படுத்தி சத்தம் போட்டு வச்சிருக்கிறீங்க. முற்றிலுமா பிரிக்க முடியல. இதற்கு என்ன செய்யலாம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளுக்காக நாங்கள் உபவாசித்தோம். தேவ சமூகத்தில் உங்க பிள்ளைகளுக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்த சொத்து ஆண்டவரே, நீங்க கொடுத்த பிள்ளை ஆண்டவரே, இந்த பிள்ளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கெட்டு போயிடக்கூடாதப்பா, பிள்ளைகளுக்காக வந்து நிற்கிறோம்னு நீங்க தேவ சமூகத்தில் ஜெபித்து பாருங்க. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். இன்றைக்கு பல பிள்ளைகள் செல்போன் காரியமாக, செல்போனின் நிமித்தமாக படிப்பை இழந்து, திருமண காரியத்தை இழந்து, பெற்றோர்களை இழந்து, இன்றைக்கு அவர்கள் தனிமையிலே பிசாசு பிடித்தவர்களைப் போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்காக உபவாசித்து இந்த கடைசி காலகட்டங்களிலே நீங்கள் உபவாசித்து அழுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்க பிள்ளைகளை நினைத்தருளுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது என்ன? எல்லா பொருளுக்காக, உங்க வீட்டில் இருக்கிற மாடு, ஆடு, உங்க வீடு, உங்க சொத்து, உங்க சுகங்கள், உங்களுடைய ஃபேக்டரி, உங்களுடைய வேலை, போக்கு வரத்து, வாகனங்கள், எல்லாவற்றிற்காக ஜெபிக்கணும். ஓ, கர்த்தர் பார்த்துக்கிடுவார்? இல்லை. காரில் புறப்படும் போதே ஜெபிக்கணும். ஏசப்பா, காரை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படித்தான் எஸ்ரா சகல பொருட்களுக்காக, பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணினாராம்.
அல்லேலூயா. எப்படி பாருங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம், சகல பொருட்களுக்காக ஜெபம். நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஏதோ ஏனோதோன்னு ஜெபிக்காதீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்திருக்கிற நீங்க கொஞ்சமாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துக்காக உபவாசம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வீட்டுக்காக, நல்ல வேலைக்காக, பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்திற்காக, சகல பொருட்களுக்காக உபவாசித்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது உங்கள் உபவாசத்தை கர்த்தர் கேட்டருள்வார். கடைசியா பாருங்க, அவர்கள் செவ்வையான வழியை தேடுகிறதற்கு ஒரு நல்ல வழியை ஆண்டவர் காட்டணும். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்கள் எல்லா வழிகளிலும் இடறி கண்ணீர் வடித்து வேதனையோடு கூட காணப்படுறீங்களா? தேர்ந்தெடுக்கிற எல்லா வழியிலையும் கஷ்டமா இருக்குதா? எல்லா வழியிலையும் சத்துரு வந்து உங்க கூட போராடிக்கிட்டு இருக்கிறானா? இப்படியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் எஸ்ரா தேவ சமூகத்திலே செவ்வையான வழியை தேடுகிறதற்காக ஜெபம் பண்ணினாராம். ஆக அந்த உபவாச ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். தாழ்த்தினாங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணாங்க, பொருளுக்காக ஜெபம் பண்ணாங்க, நல்ல வழியில கர்த்தர் நடத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் கேட்டருளினார். எப்படி கேட்டருளினார் தெரியுமா? எஸ்ரா 8:31 சொல்லுகிறது, அவங்க பண்ணின அந்த உபவாச ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய கரம் கூட புறப்பட்டு போச்சு. பிரைஸ் தி லார்ட். அங்கே அவர்கள் நடந்து போகும்போது வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருந்தவர்களின் கைக்கும் கர்த்தருடைய கரம், தேவனுடைய கரம் அவர்களை தப்புவித்தது. நாம ஜெபம் பண்ணுனா இந்த டிசம்பர் மாதத்துல தேவ கரம் நம்ம கூட வரும். நீங்க ஏன் அழுறீங்க? நீங்க ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க? தேவ சமூகத்துக்கு ஓடுங்க, உபவாசத்தை நேமிங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, சபையில் நடக்கிற உபவாச ஜெபத்துக்கு போங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது உங்கள் சத்துருக்களுடைய கைக்கும் உங்களை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணி இருக்கிற பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் தப்புவிப்பதற்காக கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட புறப்பட்டு வரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, எஸ்ராவின் உபவாசம் கர்த்தருடைய கரத்தை கொண்டு வந்தது, சத்துருவுக்கு விலக்கி மீட்டது. அவர்கள் வழியிலே அற்புதமாய் நடந்து போனார்கள். ஸ்தோத்திரம். இரண்டாவது பாருங்கள், எஸ்ரா 7:6 சொல்லுகிறது, தேவனுடைய கரம், கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டதையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். நீங்க இன்னைக்கு யார்கிட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியாம நிந்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? எல்லாத்திட்டையும் போய் நிக்கிறீங்களா? எல்லாரும் உங்களை அவமானப்படுத்துறாங்களா? எல்லாரும் உங்களை குத்தி குத்தி பேசுறாங்களா? அப்படி செய்யாதீங்க. தேவைப்படும் போது ஏசப்பா கிட்ட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அவர் உள்ளவர்களிடத்தில் கொடுக்கும்படி கர்த்தர் ஏவுவார். ஆம், கர்த்தருடைய கரம் இருக்கிறவர்களை பார்த்து இல்லாத என் பிள்ளைக்கு கொடு என்று ஏவும். ஆம், எஸ்ராவுக்கு அப்படித்தான். ராஜாவை யாரால் அசைக்க முடியும்? ராஜாக்கள் சிங்கத்திற்கு சமமானவர்கள், அரசாங்கம் சிங்கத்திற்கு சமமானது. யார் அதற்கு முன்பாக நிற்க முடியும்? ஆனால் உபவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நிற்க முடியும். உபவாசிக்கும் போது அந்த ராஜாக்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசுகிறார். கொடு என் பிள்ளைக்கு, கொடு என் பிள்ளைக்கு என்று சொல்லி கர்த்தருடைய கரம் உங்களுக்காக அங்கே கிரியை செய்யும். ஆகவே நீங்கள் உபவாசிக்கும் போது தேவ கரம் உங்களுக்கு கேட்டதை கொடுக்க வைக்கும். மூன்றாவது என்ன? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30:12 சொல்லுகிறது, அங்கே தேவனுடைய கரம் அவர்களை ஒருமுகப்படுத்திற்று. ஆம், இன்றைக்கு பல குடும்பங்களிலே எல்லா பிள்ளைகளும் கடந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க.
3 பிள்ளைகள் இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு போராடிக்கிட்டே கிடக்குது. எந்த பிள்ளைக்குள்ளும் சமாதானம் இல்லை, எந்த பிள்ளைக்குள்ளும் சந்தோஷம் இல்லை. ஊடையில பெற்றோர் கடந்து போராடுறாங்க. ஐயோ, என் பிள்ளைகள் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது என்று சொல்லி அருமையான கண்ணீர் வடிக்கிற தாயே, தகப்பனே, நீங்கள் 2 நாளாகமம் 30:12 படி தேவனுடைய கரம் அவர்களை ஒருங்கிணைக்கும்படியாக நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பதற்கு முன்னே வாருங்கள். கர்த்தரை தேடுங்கள். அப்பொழுது உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? சத்துருவுக்கு விலக்கி மீட்டது, செவையான வழியை காட்டிற்று, ஒருமுகப்படுத்திற்று, கேட்டதையெல்லாம் கர்த்தருடைய கரம் கொடுக்க வைத்தது. ஆகவே இந்த டிசம்பர் மாதத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து உங்க குடும்பத்துக்காக அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலே அப்படியே அவர்கள் உபவாசம் பண்ணி தேவனிடத்தில் தேடின போது அவர்கள் விண்ணப்பத்தை நீர் கேட்டீரே. இந்த நாளிலே, இந்த டிசம்பர் மாதத்தில் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் தங்களுடைய காரியத்தை சொல்லி அழுது கொண்டிருக்கிற உங்க மகளுக்காக கர்த்தர் இறங்குங்க. உங்க மகனுக்காக கர்த்தர் இறங்குங்க அப்பா. உங்க பிள்ளைகளுடைய திருச்சபைக்காக கர்த்தர் இறங்குங்கப்பா. அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் கேட்கப்பட்டு சந்தோஷமாய் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க உங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.